இங்க ஒரே கொண்டாட்டமா இருக்கு. இவ்வளவு நடந்திருக்கா? சரி, நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ. எக்காரணத்து கொண்டும் உன் மாமா அந்த வீட்டை விட்டு போக கூடாது. இந்த கேஸ் முடியுதோ முடியலையோ, இல்ல தண்டனை கிடைச்சு அதை நான் அனுபவிச்சுட்டு வந்தாலும், வந்ததும் நான் செய்யற முதல் காரியம் அந்த சொத்து முழுசையும் அடையறதுதான். இது உங்க மாமாவுக்கு தெரியாது. அவர் எக்காரணத்து கொண்டும் அந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாது. அவர் அங்கேயேதான் இருக்கணும். அவர் அங்க இருந்தாதான் என்னால பிளான் பண்ண முடியும். என்ன? சரிக்கா. மோனிய பத்தி கவலைப்படாத. அவ சின்ன பொண்ணு. நான் இல்லாததுனால சத்யாவும் பிரகாஷும் அவளை அவங்க வழிக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் நான் வெளியில வந்த உடனே பாத்துக்கிறேன். என் பொண்ணையே என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறாங்களா? ஒட்டுமொத்த குடும்பத்தையே முடிச்சு வைக்கிறேன். சரி, நான் அப்புறமா பேசுறேன். சரிக்கா. மறுபடியும் நான் உனக்கு போன் பண்ண. என்ன பண்ற? ஏய், இங்க வா. அந்த போனை கொடு. என்ன அந்த வார்டன் சாந்தா கொடுத்தாளா? நீ கொடுக்குற 500க்கும் 1000க்கும் அவ போனை கொடுக்குறாளா? ஆபீஸர் கிட்ட சொல்லிடுவேன். ஏய், உன்னை பார்க்க ஆள் வந்திருக்காங்க, வா. உன்னை யார் கூட்டிட்டு வந்தா? அக்கா, மம்மி உங்கள்கிட்ட அன்பா பேசணும்னு சித்தி சித்தப்பாவும் சொன்னாங்க. அதான் நானும் வந்தேன். ஓ, நீங்க சொல்லி என் பொண்ணு என்கிட்ட பேசுற அளவுக்கு இவ்வளவு ஆளாக்கி இருக்கீங்கல்ல? அக்கா, மோனியோட ஸ்கூலுக்கு போனோம். அங்க அவளோட டீச்சர் ஒருவேளை மோனிஷா அவங்க அப்பா அம்மாவை புரிஞ்சுக்காம வெறுத்திருக்கலாம். அது அவளுக்கு எடுத்து சொல்லுங்க. இல்ல அந்த வெறுப்பு நியாயமானதுதான்னா நீங்க அவளோட அப்பா அம்மா கிட்ட பேசுறதுதான் நல்லது. அதான்க்கா மோனிக்குட்டியை கூட்டிட்டு வந்தோம். மோனி, அம்மா தப்பு பண்ணிருப்பான்னு நீயுமா நம்புற? அம்மா எந்த தப்பு செய்யலடா. நீ வெறுக்கிற அளவுக்கோ, நீ ஹர்ட் ஆகுற அளவுக்கோ அம்மா நடந்துக்க மாட்டேன். நான் உன் அம்மாடா. நான் அப்படி பண்ணுவேனா? எல்லா தப்பையும் பண்ணது இவங்கதான். பத்தி சத்யா, இருங்க. என்னக்கா இது? அவ மனசு சரியாகும்னு இங்க கூட்டிட்டு வந்தா நீங்க இப்படி பேசுறீங்க? ஏ, நான் உண்மையை தானே சொன்னேன். ஆமா மோனி, மம்மி இன்னசென்ட். இல்ல, சித்தி சித்தப்பா தப்பு பண்ண மாட்டாங்க. ஐயோ மோனி, நீ குழந்தை, உனக்கு புரியாது. இவங்க தப்பானவங்க. அக்கா, உங்க மேல மோனி வெறுப்புல இருக்கா. அப்படி இருக்க கூடாது, நீ அம்மாவை ஒதுக்க கூடாதுன்னு சொல்லிதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லாம அவ இப்படி இருக்கிறது அவ மனச பாதிக்கும்னு டீச்சர் சொல்ல போய் தான் பதறி இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க என்னடா விஷயத்தை புரிஞ்சுக்காம எங்களே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. மோனி, என்னை ஏத்துக்க மாட்டியா? அம்மா உன் கூட இல்லாம எவ்வளவு தவிக்கிறேன் பாரு. மோனி, அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க பாரு. அவங்க சொல்றத கேளு. சரி சித்தி. மோனி, ப்ளீஸ் மோனி, என்னை ஏத்துக்கடா செல்லும். மம்மி,
உன்னை நான் ஏத்துப்பேன். ஆனா நான் உன் சொல்லுவேன், நீ கேப்பியா? சொல்லுமா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீ என் செல்லண்டா, நான் என்ன செய்யணும் சொல்லு. ஸ்கூல்ல நாங்க தப்பு பண்ணா எங்களை வந்து மிஸ் பனிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் போலீஸ் வந்து உங்களை பனிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் இனிமே தப்பே பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணா நான் உங்களை ஏத்துப்பேன். மோனி, என்ன மம்மி, ப்ராமிஸ் பண்ண மாட்டீங்களா? தப்புக்கு சாரி சொல்ல மாட்டீங்களா? சரிம்மா, உனக்காக நான் எதையும் செய்வேன். நீ சொன்ன மாதிரியே இந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும். தேங்க்யூ மம்மி. அப்போ நானும் எங்க மிஸ் மாதிரி மன்னிச்சிடுறேன். சித்தப்பா, வீட்டுக்கு போலாமா? போலாம். மம்மி, ப்ராமிஸ மறந்துடாதீங்க. வரேக்கா. ஏண்டி அறிவு கெட்டவளே, பொம்பளைய நீ? உன் புள்ளையே உன்னை வெறுத்து பேசுது. நீ தப்பானவன் தெரிஞ்சும் பாவம் பார்த்து உன் புள்ளைய இங்க கூட்டு வந்தா நீ அவங்களையே தப்பா பேசுவியா? நீ பெத்த புள்ளையே உன்னை வெறுக்கிறான்னா நீ எவ்வளவு கேடு கெட்டவளா இருப்ப. அறிவு கெட்டவளே, கூட்டிட்டு வந்தவங்களே குத்தம் சொல்றியா? உன்ன ஏய், என்ன போலீஸ் கையே பிடிக்கிறியா? ஏய் ஏய், ஒரு அடி எடுத்து வச்சு காயத்ரி யாருன்னு பாப்ப. என்னடி என்ன, நீ இந்த ஜெயிலோட ஐஜியா? கேவலம் 10,000 15,000 சம்பளம் வாங்குற ஆள் நீ. நீ என்ன கை நீட்டி அடிப்பியா? அதுவும் அந்த ஏகாம்பரம் பொண்டாட்டி ஏத்தி விட்டு என்னடி பண்ணுவ? தொட்டு பாரு, காயத்ரினா சும்மா பத்துக்கிட்டு எரியும். என்ன ஜெயிலும் ஏரியான்னு ஆடுறியா? வேண்டாம். என்னடி ஓவரா பேசுற? என்ன பண்ணுவ? இத பார், இப்ப நான் விசாரணை கைதிதான். நானா என் கைய கிழிச்சுக்கிட்டு உன் பேரை கோர்ட்ல சொன்னேன்னு வை, அப்புறம் நீ இங்க உள்ள இருக்கணும். ஜாக்கிரதை. என்ன பயமா இருக்கா? பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? வேணா. இந்த காயத்ரிக்கு இன்னொரு முகம் இருக்கு, பார்க்கணும்னு நினைக்காத. தாங்க மாட்டேன். கேண்டி, நான் ஏதோ சில்லறத்தனமா பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன் நினைக்கிறியா? இது என்னோட பிளான். இந்த பிளானுக்கு பின்னாடி பல கோடி இருக்கு. பெரிய இவ மாதிரி கை நீட்டுற? உனக்கு அந்த ஏகாம்பரம் பொண்டாட்டிய தான் தெரியும். ஆனா எனக்கு அவ புருஷன், தாத்தா, பாட்டன் எல்லாரோட ஜாதகமும் தெரியும். நான் மனசு வச்சேன், நீ இங்க இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. டேய் பிரகாஷ், என் குழந்தையவே எனக்கு எதிரா திருப்பியா? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பசியோட இருக்கிற புலி மாதிரி உள்ள சுத்திட்டு இருக்கேன். வெளிய வந்தா வேட்டதாண்டா. டேய், ஐடியா கிடைச்சிருச்சா? ஐடியா கிடைச்சிருச்சா? அது கிடைக்கல. நீயே வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்க. கர்ப்பத்தை கலைக்கணும், கர்ப்பத்தை கலைக்கணும். அதுக்கு ஒரு நல்ல ஐடியாவா குடுறா கணேசா, ப்ளீஸ்ரா. ஆமா, அன்னைக்கு அப்படித்தான் நாட்டு மருந்து வாங்கி கொடுத்தேன். அதை வினோக்கு குடுறான்னா அதை நீ குடிச்சு உனக்கு பேதி ஆயிடுச்சு. இதுல இன்னொரு ஐடியா வேறயா? டேய் மூர்த்தி, இப்பதான் அன்னபூர்ணி அம்மா வீட்டுல செட்டில் ஆகி காலையில ஒரு 10 இட்லி, மத்தியானம் ஒரு ஃபுல் மீல்ஸ், ராத்திரிக்கு ஒரு 6 தோசைன்னு வயிற்றுக்கு பிச்சை போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையாடா? மச்சான் அப்படி இல்லடா, எனக்காக யோசி. ஒரே ஒரு ஐடியாடா, சத்தியமா இந்த மிஸ் ஆகாதடா கணேசா. நீ சொல்லு, அந்த கருவை நான் எப்படி கலைக்கிறேன்னு பாரு. கிழிச்ச. உன்னை நினைச்சா உனக்கே அசிங்கமா இல்ல? ஏன் நான் எதுக்கு அசிங்கப்படணும்? நான் நல்லா தானே இருக்கிறேன். ஓ, அப்ப நான் உனக்கு சொன்னது புரியல அதானே? புரிஞ்சுது. ஆனா
கேட்க அசிங்கமா இருந்துச்சு, அதான் புரியாத மாதிரியே நடிச்சேன். போடா போ, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. கணேசா, டேய், நானா இருந்தா வெட்டுக்கட்டையில வச்சு அவளை அப்படியே துண்டு துண்டா வெட்டி எரிச்சிருப்பேன். உன்ன மாதிரி துப்புக்கட்டத்தனமா குழந்தைய கலைக்கிற குமார கொல்றேன்னு அலைய மாட்டேன். ஏன் கணேசா இப்படி பேசுற? நான் தான் சொன்னேனே, என் வினோ சந்தர்ப்ப வசத்தால தான் தப்பு பண்ணாலே ஒழிய திட்டம் போட்டு பண்ணலடா. அவ திட்டம் போடலதான், ஆனா வயித்துல வட்டம் போட்டு வளருதே. நக்கல் பண்ணாதடா கணேசா. என் வினோ மீனு குட்டிடா, அவ என்னடா பண்ணுவா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த குமார் தான். அவனை கொல்லணும், அவ்வளவுதானே? ஓகே, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? சொல்லு 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 சொல்லு. நேரா போ. சூப்பர், நேரா போறேன். எங்க போற? அதையும் நீயே சொல்லிடா கணேசா. உன் பொண்டாட்டி ஆண்ட போற. சூப்பர் சூப்பர். அடுத்தது அவளை உத்து பாரு. ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். நீ பாப்ப மூர்த்தி, வினோவும் பாப்பா. அடுத்து வினோ பாக்குறா, நீ பாக்குற, நீ பாக்குற, வினோ பாக்குறா. சொல்லு மச்சான், பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். மச்சான் மச்சான், எவ்வளவு நேரம்டா பாக்குறது, கண்ணெல்லாம் வலிக்குதுடா. அப்ப கபால்னு கால்ல விழுந்துரு. அவ கால்ல விழுந்து, ஐயோ வினோ இது அசிங்கம், வேண்டாம், பாவம், அழிச்சிரு அப்படின்னு கெஞ்சி கட்டி புடிச்சு அழு. நீயே உன் கையால குழந்தைய கொன்றுன்னு கத்தி கதறி அழுதான்னு வச்சுக்க, கப்புன்னு உன் கைய புடிச்சு கர்ப்ப ஆஸ்பத்திரி கூட்டு போய் கரெக்டா கழிச்சிருவா. என்ன சீரியஸா என்ன நக்கல் பண்றியா? இல்லடா, நக்கல சீரியஸா சொல்றேன். அதான பார்த்தேன். இந்த மூர்த்தியை யாராவது நக்கல் பண்ணி தப்பிச்சிட முடியுமா என்ன? இதெல்லாம் ஒரு பொழப்பு. மச்சான் மச்சான் மச்சான், துப்புற முழுங்குற, உருப்படியா ஒரு யோசனை சொல்லுடா கணேசா. நீ ஒரு மான கட்டவன்டா. கணேசா கணேசா, உன் மூளையில ஒரு பல்பு எரியுதுடா. மூர்த்தி, நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ அவளை கூட்டிட்டு போ, கரு தானா கலைய. எப்படா கணேசா? ஆமாடா, கூட்டிட்டு போடா, ஒரு ஐடியா இருக்கு. அப்படி என்னதான் ஐடியாடா? டேய், நீ கூட்டிட்டு போ மச்சான், அப்பதான் என் பல்பு எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு உனக்கு தெரியும். அவ வாயாலேயே குழந்தைய அழிக்கிறேன்னு சொல்லுவா. உன் காலை பிடிச்சு அழிக்க சம்மதம் கொடுன்னு கெஞ்சுவா. கெஞ்ச வைக்கிற. என்னடா சொல்ற கணேசா? இந்த காலை பிடிச்சா? நிஜமாவா சொல்ற கணேசா? சத்தியமா சொல்றேன், நீ கூட்டிட்டு போ. கண்டிப்பாடா கணேசா, நான் கூட்டி போறேன். அப்ப கூட்டிட்டு போ. என்ன விவரம்னு உனக்கு போன்ல சொல்றேன். எப்படியோ கலைஞ்சா சரி. பாத்தீங்களா போலீஸ்கார், நான் சும்மா இருந்தா கூட நம்ம தொண்டனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. நம்ம மேல அவ்வளவு பாசம், பார்க்கணும் பார்க்கணும் துடிக்கிறானுங்க பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற தொண்டனுங்க உண்மையான தொண்டனுங்க. தரங்க தரங்க. இவனா கண்டபடி திட்டுவானே. போலீஸ்கார், கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? கேஸ் விஷயமா பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா நாரத்தனமா திட்டு வாங்குவ, அதானே? வரும்போதே சொன்னாரு உன்னை திட்டதான் பார்க்க வந்திருக்கேன்னு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். நன்றி, வணக்கம். வாங்க. என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. என்ன அரசியல் மீது ஏகாம்பரம், நல்லா இருக்கீங்களா? உங்க லேடி பாஸ ஜெயில போய் பார்த்துட்டு தான் வரேன். போங்க, கஷ்டப்படுவாரு, பார்த்து ஆறுதல் சொல்லுங்க. எனக்காக உழைச்சவர்னு சொன்னாங்க, அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இனி எந்த போன்லயும் உன்னால நிம்மதியா பேச முடியாது இல்லையா? என்ன முறைகிற? என்ன எக்ஸாம் எழுதுறத தடுக்க முயற்சி பண்ணோம், முடியாம போச்சேன்னு ஒரு மாதிரியா இருக்குல்ல? எக்ஸாம் அட்டன் பண்ணது மட்டும் இல்ல, பாஸும் ஆயிட்டேன். ஷாக் ஆகாம கடுப்பாகிற? என்னடா ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன் நினைச்சோம், படிச்சு பாஸ் பண்ற அளவுக்கு போயிருக்கானு யோசனையா இருக்கா? பாஸ் ஆனதே உனக்கு ரிவீட் அடிக்க தானே? பாஸ் பண்ண கையோட தாசில்தார் போஸ்ட் தான் முதல் சைனே, உனக்கு ஓலை எழுதுறது தான். என்ன துளு துள்ன அவனை மாட்டுற நீ. வெளியே வந்தா உனக்கு அரசியல் வேலை எதுவும் இருக்காது, நேரா அரசியல் துறவரம் தான். என்ன உன் லைஃபையே முடிச்சு வைக்க போறேங்கிற, சைலண்டா வாட்ச் பண்ற? ஓ, இதையும் ரெக்கார்ட் பண்ணிடுவேன் பயமா? கவலைப்படாத, உன்கிட்ட இருந்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டேனே. நீ அழறது புலம்புறதையெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ண போறேன்? பேசு ஏகாம்பரம், பேசு. ஏய்,
நீ யாருகிட்ட விளையாடுறேன்னு தெரியுமா? தெரியலையே, நீ சொல்ல பார்க்கலாம். டேய், உன்னை இந்த கவர்மெண்ட் வேலையில சேர்த்து விட்டதே நான். அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம என்கிட்டயே விளையாடிட்டே இல்ல. நிறுத்து. அந்த விசுவாசம் எல்லாம் எங்களுக்கும் இருக்கு. ஆனா அதுக்குன்னு கை பொம்மையா இருக்க முடியாது. என்ன பண்றது? நீ செஞ்சது நல்லதையும் கெட்டதையும் யோசிச்சு பார்த்தா கெட்டதுதான் அதிகமா இருக்கு. அதுக்கும் மேல என்னால நீ நல்லதுதான் அதிகமா அடைஞ்சிருக்க. கடைசியில எனக்கு குழி பறிக்க பாக்குறியா? இப்ப நீயா அந்த குழியில விழுந்துட்ட. சொல்லு, என்ன பண்ணலாம்? அண்ணன் அண்ணன் உன்னை சுத்தி சுத்தி வந்தனடா. நன்றியோட உள்ளவனுக்கு பள்ள காட்டுறியா? என்னாச்சு பாத்தியா? ஏகாம்பரம், இன்னும் அட்டன் பண்ண வேண்டியது ஓரல் டெஸ்ட் மட்டும்தான். அதுவும் முடிஞ்சா எனக்கு வேலை கன்ஃபார்ம், உனக்கு ஓலை கன்ஃபார்ம். என் கனவா, பிராணனதா, என் ரட்சகா. டேய், என்னடா இது? என் பொண்டாட்டி பேச வேண்டிய டயலாக் எல்லாம் நீ பேசுற? அண்ணி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்கண்ணே. அண்ணி ஏன் ரொம்ப மெலிஞ்சிட்டீங்கன்னு கேக்குறாங்கண்ணே. மெலிஞ்சிருக்கனா? இல்லையே. வேலைக்கு சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்கண்ணே. உள்ள கொசு கடிக்குதா? உங்களுக்காக அழகு குத்தி பழனிமலைக்கு நடப்பயணம் போறதா சொல்றாங்கண்ணே. என் பொண்டாட்டிக்கு என் மேல இவ்வளவு அக்கறையா? இந்த பாவி இங்க எதுக்கு வந்தான்னு கேக்குறாங்கண்ணே. அண்ணி கேக்குறாங்கண்ணே. உங்களை தூக்கி உள்ள வச்சதே இவன் தான். இவன் எதுக்கு இங்கெல்லாம் வர்றான்னு. என்னது இது? இவனுக்காக பாசமா அழகெல்லாம் குத்தி வந்திருக்காங்க. வந்து கவனிச்சுக்கிறேன். அவனை நம்பாதீங்க நம்பாதீங்க என்ன கேட்டீங்களா? என்ன மாட்டுறதையும் மாட்டி விட்டு இங்க வந்து சீன் போடுறியா? அண்ணே, அண்ணி தங்கமானவங்கண்ணே. என்ன அதையும் சேர்த்து சொல்ல சொன்னாளா? இது என் சொந்த டைலாக்ண்ணே. சொந்த டைலாக்கோ மத்தவன் டைலாக்கோ? ஏண்டி, நீ போலீஸ் கிட்ட உளறி என்னை கொண்டு உள்ள வச்சிட்டீல? அப்படி இல்லைங்க, உங்களை காப்பாத்ததான் அப்படி சொன்னேன். ஆனா போலீஸ் உங்களையும் புடிச்சிட்டு வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? பரவாயில்லையே, அடிச்சாலும் புடிச்சாலும் பத்தினி தெய்வம்னு நிரூபிச்சிருச்சே. என்ன தீக்குளிக்கவா? உங்களுக்காக தீக்குழி இறங்க போறேன்னு வேண்டியிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாக்க புண்ணாக்கினது பத்தாதா? பரவாயில்ல, நீயாச்சும் எனக்காக இருக்கிய. நான் உங்களை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. நான் அன்பா இருக்கேன்னு சொல்றாங்க. போ போ, நீ இப்படியே நாக்க நீட்டிட்டே செய்ய காட்டிட்டு இருந்தேன்னா அவன் வேற ஏதாவது உளறி வைக்க போறான். கவலைப்படாத, நான் வந்துருவேன். உடம்ப பாத்துக்கங்க, வேலைக்கு சாப்பிடுங்க. நான் கிளம்புறேன். ஆனா வரேனே.
ஊத்துவாங்களா? அப்புறம் எதுக்கு இந்த டிராமா? அது வேற ஒண்ணும் இல்லடா. காயத்ரிய ஜெயில பார்த்தனா, இவரை திட்டம் போட்டுதான் மாட்டி விட்டேன்னு தெரியாதனமா வார்த்தையை விட்டுட்டேன். அவ பாட்டுக்கு இந்த ஆளை பார்த்து விஷயத்த சொல்லி தொலைச்சிட்டா, இவன் சாமி வந்த மாதிரி ஆடுவான்ல, அதுக்கு ஐஸ் வைக்கதான் இந்த மாதிரி பண்ண. எப்படி என் டபுள் கேம பாத்தியா? அண்ணி, அப்ப இத நீங்க வேணும்னு தான் செஞ்சீங்களா? பின்ன ஹலோ வேணும் போலயா? அடிப்பாங்க.